தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நரிவேட்டை. டொவினோ தாமஸ், சேரன், சுராஜ் மற்றும் பலர் நடித்திருக்க இந்த படத்தை அனுராஜ் மனோகர் இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்னன்றதை பார்ப்போம். தங்கள் உரிமைக்காக போராடும் பழங்குடியினர் மக்கள், இதில் அரசாங்கம், போலீஸ் இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு உரிமையை மீட்டெடுத்தாங்களா என்பது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை எப்படி நகருதுன்னா, ஆலப்புழாவில் வசிக்கும் டொவினோ தாமஸ் ஒரு பொண்ணு மேலே காதல் வயப்படுறாரு. ஆனால் அவருக்கு சரியான வேலை இல்லை, பெரிய சொத்து எதுவும் இல்லை. இதனால் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அவரை ஏற்றுக்க மறக்கிறாங்க. அதே போல் டொவினோ தாமஸ் வீட்லேயும் கொஞ்சம் வறுமையாக இருக்குது. பையன் ஏதாவது ஒரு வேலைக்கு போவான் அப்படின்றது அவங்க அம்மாவோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அம்மாவோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக பிடிக்காமல் இந்த கான்ஸ்டபிள் வேலைக்கு போகிறாரு. பிறகு அங்கே அவர் என்னெல்லாம் இன்னல்களை சந்திக்கிறாருன்றது தான் கதை நகருது. இது ஒரு புறம் இருக்க, வயநாட்டில் மலைவாழ் மக்கள் அவங்களுக்கான இடம் எதுவும் இல்லை, தங்களோட நிலத்திற்காக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பெரிய அளவில் போராட்டம் ஈடுபடுறாங்க. வனத்து பகுதியில் போராட்டம் நடைபெறதுனால அது பேச்சுவார்த்தை நடத்துகிற அரசாங்க தரப்பில் அதிகாரிகளை அனுப்புகிறாங்க. மேலும் பாதுகாப்புக்கு போலீஸ் குழுக்களும் அனுப்பப்படுது. இந்த போலீஸ் குழுக்களை தலைமை தாங்குகிற அதிகாரியாக சேரன் வராரு. இந்த குழுக்களில் டொவினோ தாமஸ், சுராஜ் இருக்கிறாங்க. இப்போது கதை நகருது. ஸ்டார்டிங்கில் சேரன் ஒரு நல்ல ஆஃபீஸர் மாதிரி காட்டுறாங்க. அதற்கு பிறகு அந்த கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கும் சுராஜ் இறந்துடுறாரு. இதற்கு பிறகு அவர் எப்படி இறந்தார் இதை கண்டுபிடிக்கிற இதில் டொவினோ தாமஸ் ஈடுபடுறாரு. கடைசியாக தெரியுது இதற்கு முழு காரணம் சேரன் தான்ட்டு. சேரன் ஒரு நெகட்டிவ் ஷேடை அப்போ தான் வெளியே வருது. இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணான்றது டொவினோ தாமஸ் தெரிய வருது. அதற்கு பிறகு டொவினோ தாமஸ் இதை எப்படி லீகலாக கையாண்டு இதை உண்மையை எப்படி வெளியே கொண்டு வராரு தான் படத்தோட கதையாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்லோவாக கதை நகர்ந்தாலும் சேரன் என்ட்ரிக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக அமையுதுன்னே சொல்லலாம். இந்த கதைக்களம் புது கதைக்களம் இல்லை, பல்வேறு மாநிலங்களில் ஏற்கனவே நம்ம பார்த்த நிஜ கதைகள், அதேபோல் படங்களை காமிச்ச கதைகளை தான் இது இருக்குது. எப்போவுமே இந்த படம் எடுக்கும்போது மலைவாழ் மக்கள் பகுதி, அதாவது அவங்க போராட்டத்தில் அவங்க சைடாக காட்டுவாங்க. இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது இந்த சைடாக காமிச்சிருக்காங்க. டொவினோ தாமஸ் நிறைய போலீஸ் ரோலில் நம்ம பார்த்துருந்தாலும் இந்த கான்ஸ்டபிளில் வர டொவினோ தாமஸ் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரமாகவே சொல்லலாம். இந்த படத்தில் முக்கிய ப்ளஸ் என்ன பார்த்தா இயக்குனரும் நடிகருமான சேரனோட கதாபாத்திரம். அவர் அதை மிரட்டிருக்க விதம், ஏன்னா அவர் நெகட்டிவ் ஷேடு இந்த முதல் தடவையாக அதுவும் மலையாள சினிமாவில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நம்ம இந்த இயக்குனரும் நடிகருமான சேரனை இப்படி நம்ம இந்த கதாபாத்திரத்தில் பார்க்கலன்னே சொல்லலாம். மேலும் அவர் அந்த கேமராமேனை கண்ணை காட்டுற விதம், எப்போவுமே தமிழ் எமோஷன்னு ஃபேஸை காட்டுவாங்க. டொவினோ தாமஸ்க்கும் சரி, சேரனுக்கும் சரி, அந்த கண்கள்லேயே அந்த ஒரு மிரட்டலை கேமரா ஆங்கிள் வச்சுருக்காங்க. இது கூடுதல் ப்ளஸ்ஸாகவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது மைனஸாகவும் பார்க்கப்படுது. செகண்ட் ஹாஃப்லேயும் அங்கங்கே ஸ்லோ வருது. ஆனால் ஓவராலாக ஒரு த்ரில்லராக பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்குன்னே சொல்லலாம். மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.